அனைவருக்கும் வணக்கம். 10வது வகுப்பு தமிழ் 1லேருந்து 4 இயல் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 5வது இயல் பார்க்கலாம். மணற்கேணி. மணற்கேணிங்கிற தலைப்பில் நம்ம முதல்ல உரைநடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொழிபெயர்ப்பு கல்வி கொடுத்துருக்காங்க. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார். யார் சொல்லியிருக்காங்கன்னா, மனைவி முஸ்தபா சொல்லியிருக்காரு. ஒரு மொழியில் வளம் பெறவும் உலகத்தோட உறவு குழுவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும். இது யார் சொன்ன வார்த்தைகள்னா மு ஜெகநாதன். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுரபுரி சங்கம் வைத்தும் என்ற சின்னமனூர் செப்பிட்டு குறிப்பு கேட்கலாம். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுரபுரி சங்கம் வைத்தும் என்ற வரி இந்த குறிப்பில் இருக்குன்னு கேட்டால் சின்னமனூர் செப்பிட்டு குறிப்பு. அதுபோல வடமொழியில் வழங்கி வந்த ராமாயண மகாபாரத தொன்மை செய்திகளில் தங்க இலக்கியங்கள பொருளாக இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடமொழி கதைகள்ல எந்த நூல் தலைமை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். பெருங்கதை, சிவகங்கை சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் இந்த காப்பியங்களை தலைவி எழுதப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்பு முயற்சிகளில் சாகித்ய அகாடமி விருது, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் இது ஆகிய மூலம் செய்யப்பட்டிருக்கு. உலக போது அமெரிக்கா சரணடையா வீட்டில் குண்டுகள் வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொகு சாஸ்டு என்று விடை அனுப்பியதாகவும் கூறுவர். இந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அமெரிக்கா ஹிரோஷிமா மீது குண்டு வீசியது என்று சொல்கிறார்கள். அந்த தொடருக்கு பொருள் விடைத்தர அவகாசம் வேணும் கேட்கலாம். மொகு சாஸ்டு இந்த சொல்லின் பொருள் என்ன? விடைத்தர அவகாசம் வேண்டும் என்று பொருள். இது அமெரிக்கா புரிந்து கொண்டது எப்படின்னு கேட்கலாம். மறுக்கிறோம் அப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். ஹிரோஷிமா மேல் குண்டு வீசப்பட்டது. அப்புறம் பாரதியுடைய மொழிபெயர்ப்பு பார்த்துக்கோங்க. எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி, பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ்னா இரும்பு பாதை. ரிவோல்யூஷன்னா புரட்சி. ஸ்ட்ரைக்னா தொழில் தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலமாக அறிமுகம் ஆன ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் உலகை கொண்டாடப்படுகிறார். வடமொழி நூல்கள் பல தமிழில் எப்போ ஆக்குறாங்க? 18ஆம் நூற்றாண்டு வரை ஆக்கிட்டு இருந்தாங்க. ரவீந்திரநாத் தாகூர் வங்கமொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிச்சு கேட்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதிய கீதாஞ்சலி நூலை தேஸ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சுன்னா ஆங்கில மொழியில். ராகுல் சங்கிருதயானன் 1942ஆம் ஆண்டு ஹைதராபாத் சிறைச்சாலையிலிருந்து வல்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார் கேட்கலாம். வல்காவிலிருந்து கங்கை வரை இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். ராகுல் சங்கரதே. எந்த ஆண்டு எழுதினாருன்னு கேட்கலாம். 1942ஆம் ஆண்டு. எங்கிருந்து எழுதினாங்கன்னா ஹைதராபாத் மத்திய சிறைச்சாலையில். எந்த மொழி? இந்தி மொழி. அப்படி 4 கொஸ்டின்ல வருது. 1949ஆம் ஆண்டு இதை கனமுத்தையா என்பதுதான் தமிழில் அதை மொழிபெயர்த்து வெளியிட்டார். வல்காவிலிருந்து கங்கை வரை அந்த நூலை வேறு யாரெல்லாம் மொழிபெயர்த்துருக்காங்கன்னா 2016 ஸ்ரீதர், 2016 முத்து மீனாட்சி, 2018 உமாவாசிகி. நியூஸ் யார் சொல்லியிருக்காங்கன்னா சா கந்தசாமி. டெலின்னு என்னென்ன தொலைன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க. டெலிகிராஃப்னா என்னென்னா தொலைவரி, டெலிவிஷன்னா தொலைக்காட்சி, டெலிஃபோன்னா தொலைபேசி, டெலஸ்கோப்னா தொலைநோக்கி, டெலிமீட்டரினா தொலை அளவியல். அதில் டிரான்ஸ்கிரிப்ட்னா படியெடுத்தல், டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல், டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாறுதல், டிரான்ஸ்கிரிப்ட்னா செயல்படுத்துதல். ரயில் ஸ்லீப்பர்னா என்னென்னா தொடர்வண்டி போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை தான் சொல்லுது. கேம்பலுக்கு என்ன மீனிங்னா வடம் அல்லது ஒட்டகம் அப்படி 2 பொருள் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னா புதை சாக்காடை. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்கள் மொழிபெயர்த்து வராங்க. முதலிடம் ஆங்கிலத்துக்கு, 2ஆம் இடம் மலையாளம், அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலையில் தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்யா மொழி, வங்க மொழி, மராத்தி மொழி போன்ற மொழியில் இடம்பெற்றிருக்கு. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடிக்கடி. காசினில் இன்று வரை அறிவின் வண்ணன் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா குலத்துங்கன். சென்றிடுவீர் எத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்து இங்கு சேர்ப்பீர். இந்த வரி யார் சொன்னதான் பாரதி. இதை மதுர தமிழ் ஓசை உலகம் எல்லாம் பரம்புவகை செய்தல் வேண்டும். இந்த வரி யார் சொன்னதான் பாரதி தான்.
பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்குது. அதில் சில இந்தியாவில் கிடைக்காத படிகளும் ஏடுகளாமாம். பண்டைய காலத்தில் முதலில் ஐரோப்பிய ரத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் நூற்கூடத்தில் இருக்குது. மாணிக்கவாசக பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இந்த நூலில் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். பிரெஞ்சு தேசிய நூலகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூஸ் யார் சொல்லியிருக்காங்கன்னா தனிநாயகம் அடிகளார் சொல்லியிருக்காரு. நீதிவெண்பா இந்த நூல் எழுதுனது யாருன்னா காப்பா செய்குத்தம்பி பாவலர். பாடல் வரி கேட்டு கொஸ்டின் கேட்கலாம். எந்த நூல் இடம்பெற்றிருக்கு கேட்கலாம். ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவோதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இந்த பாடல் மனப்பாட பாடல வழியாக கொடுத்துருக்காங்க. சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதனம். சதாவதனம் இந்த கலையில் சிறந்து விளங்கியவர் யாருன்னா செய்குத்தம்பி பாவலர். அவர் என்ன ஊரை சேர்ந்தவர்னா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாங்குடிங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் 15 வயதிலே செயலேற்றும் திறன் பெற்றவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் செய்குத்தம்பி பாவலர். சீராபுரணத்திற்கு உரை எழுதினவர் யார்? செய்குத்தம்பி பாவலர். 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதனி என்று பாராட்டு பெற்றார். சதாவதனி என்ற பாராட்டை பெற்றவர் யாருன்னு கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ இந்த பட்டத்தை பெற்றாரு அப்படின்னு கேட்கலாம். 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் இந்த சதாவதனிங்கிற பட்டம் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து அவர் நினைவை போற்றும் வகையில் இடலாங்குடி மணிமண்டபத்தில் இடலாங்குடியில் மணிமண்டபமும் ஒரு பள்ளியும் இருக்குது. அவர் நூலுக்கு நாட்டுரிமை ஆக்கியிருக்காங்க. அவர் திருவிளையாடல் புராணத்தில் எழுந்து யார்? பரஞ்சோதி முனிவர். அதில் இருக்க ஒரு காண்டம் திரு ஆலவாய் காண்டம். அது இதில் இருக்க ஒரு படலம் இடக்காடன் கிழக்கு திட்டப்படலம். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தவர் யாருன்னா குலேச பாண்டியன். கபிலுடைய நண்பர் யாருன்னு கேட்கலாம். இடைக்காடனர். ஒரு கடம்பவனத்தில் விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் தங்கியவர் யாருன்னு கேட்டால் இறைவன். கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான். கேள்வியினான் அப்படின்னா நட்பினன். தாரண மாலை முடின தலை முனிவு நசினம் முனிவு இந்த வார்த்தை அடிக்கடி கேட்டிருக்காங்க. அகத்து வகை மனமகிழ்ச்சி தமர் உறவினர். நீபவனம் கடம்பவனம் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. மீனவன பாண்டிய மன்னன். கவரின சாமரை நுகன்ற சொல்லிய என்ன ஆசை சொல். இந்த மாவட்ட பாட்டெலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காலனாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்னன் நீ நுவன்றதை சொல்லா தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தை தணிந்தது என்ன. மழை வந்ததுக்கு தான் வரிகள் கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. திருவாலவாயில் உறைந்து இருப்பவர் யாருன்னு கேட்டால் இறைவன். வேப்ப மலர் மாலையை அணிந்தவர் யாருன்னு கேட்டால் பாண்டியன். சொல்லின் வடிவமா இறைவனுக்கு இடப்புறம் விட்டிருப்பவர் யாருன்னு கேட்டால் பார்வதி தேவி. சொல்லின் பொருளாய் விளங்குவர் யாருன்னு கேட்டால் இறைவன். இறைவனை என்னால் என் படைகளால் என் பகைவரால் கல்வரால் காற்றில் உள்ள விலங்குகளால் தமிழ்நாட்டில் உள்ள தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? நிறையவர் நல்லொழுக்கத்தில் குறைந்தவனாரோ? தவமும் தர்மமும் சுருங்கியதோ? இல்லறமும் துறவரமும் தத்தும் நெறியில் தவறினவோ? எனது தந்தையே யான் அறியேன் என்று வேண்டியவர் யாருன்னு கேட்டால் பாண்டிய மன்னன். சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம். இடைக்கால பாடலை இழந்து குற்றம் தவிர வேறு குற்றம் முன்னிடம் இல்லை. இடைக்கான மீது அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம் அப்படி சொன்னது யாருன்னா இறைவன்.
ஆற்ற சொன்னார், மன்னரிடம் சொன்னார். புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்கண்டற்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். நுண்ணிய வேள்வியுடைய புலவர்களும், ஆனால் நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சின்னமானத்தை தணிந்தது. மொதல் வரி பாண்டியன் சொன்னது, 2வது வரி புலவர்கள் சொன்னது. கேள்வி நான் அப்படின்னா வினையிலனையும் பெயர், காடனுக்கு கபிலனுக்கும்னா என்னுமை. தனிந்தது தனி கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இந்து கூட்டலா குற்றல் தூ தனிங்கிறது பகுதி இத்துங்கள் சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இரண்டகள் இடைநிலை சாரிய தூ படர்க்கி வினை முற்று விகுதி. ஏடாளும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னரை காண அரவணை போனார். களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண்ணயர்ந்தார். அரச குற்றமான செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார். மன்னர் உறங்கிய புலவர் யாருன்னா மோசிக்கிறனா கவரி வீசிய மன்னர் யாருன்னா தகுறு எறிந்த பெருஞ்சேரல் விரும்புரை. கண்விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமலை புனிந்தார். மாசரு விசித்த வார்புர் வல்பின். இந்த பாடலை எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. இந்த பாடலை பாடியவர் மோசிக்கிறார். யாரை பற்றி படிக்கனா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை பற்றி படிக்கிறார். திருவிளையாடல் புராணத்துடைய சிலப்பதிகாரம் முதல் கொண்டு கூறப்பட வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் விரிவும் சிறப்பு முடியாது. இந்த நூலில் மதுரைக்காண்டும் கூடற்காண்டும் திருவளவாய்க்காண்டும் அப்படி 3 காண்டங்களும் 60 படலங்கள் இருக்குது. பரஞ்சோதி முனிவர் திருமுறைக்காட்டில் பிறந்தார். 14 நூற்றாண்டை சேர்ந்தவர். சிவபக்தி மிக்கவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கல்வி என்பார், மதுரை பதிப்பு நந்தாதி முதலியவை இவர் எழுதிய நூல்கள். இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். யார் எழுதிய நூல்கள்னா பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்கள். புதிய நம்பிக்கை. இந்த நூலை எழுதினது யாருன்னா கமலாலயன். கமலாலயனுடைய இயற்பெயர் வே. குணசேகரன். இல்லை அவ்வளோவா முக்கியமான விஷயங்கள் இல்லை. இந்த கடத்துக்குள்ள பார்த்துக்கோங்க. கடத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கடத்துக்குள்ள இருக்கிற கொஸ்டின் எந்த கொஸ்டின் விட்டு போயிடாதீங்க. அப்புறம் உலகம் எங்கும் மூலமுடுக்கில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த அமெரிக்க கருப்பின பெண்மணி யாருன்னா மேரி மெக்லியோட் பெத்யூ. உனக்கு படிக்க தெரியாது கமலாயன். ஒரு இயற்பெயர் வே. குணசேகரன். வயது வந்த கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் பணிபுரிஞ்சிருக்கார். குறுக்கே கோமன் குறுக்கையாம் பெருந்துறை. இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா 500. குறுக்கேனா அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடம். பாடல் வரி இந்த கடத்துக்குள்ள இருக்கிறது பாடல் வரிலாம் ரொம்ப முக்கியம். வினா 6 வகைப்படும். விடை 8 வகைப்படும். பொருட்கள் 8 வகைப்படும். வினா 6. அது என்னென்னு பார்த்துருவோம். அரிய வினா, அரியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டு இது என்ன வினான்னு கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அறிவினா என்னென்னா நம்ம அறிந்திருந்தோம் விடை பிறகு தெரியுமா அப்படின்னு அறியும் பொறுத்து கேட்குறது அறிவினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் என்னென்னு ஆசிரியர் கேட்டால் அது அறிவினா. அறியாவினா அறியாத ஒன்றை அறிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது அறியாவினா. ஆசிரியர் இந்த கவிதையின் பொருள் என்னென்னா மாணவர்கள் கேட்குறது அறியாவினா. ஐயவினா ஐயன் நீங்கிறதுக்காக கேட்குறது ஐயவினா சொல்லுவாங்க. இது செயலை செய்கிறது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்டால் அது என்னது ஐயவினா. புக்கில் எக்ஸாம் தான் கேட்பாங்க. புக்கை தவிர்த்து வேறு எங்கேயும் போகாது. அந்த புக்கில் எக்ஸாம் தரமாக படிச்சிருங்க. குழல் வினானா தான் ஒரு பொருளை வாங்குற பொறுத்து கேட்குறது குழல் வினா. ஜெயகாந்த சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறது குழல் வினா. குறைவினா எடுக்க ஒரு பொருளை கொடுக்குறதுக்காக கேட்குறது குறைவினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் இருக்குது, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்குதா அப்படி கொடுக்குறதுக்காக கேட்குறது குறைவினா. ஏவல்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுறது ஏவல் வினா. இது தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்ற தம்பி இந்த அக்கா தம்பியிடம் வினவு வேலையை செய்தல் சொல்லுதல் ஏவல் வினா. நன்னூல் பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அறிவு அறியாமை ஐயூரல் கொள்ளல் கொடை ஏவல் தரும் வினா ஆர்விகு எழுக்கார் அப்படிங்கிறது நன்னூல் வரி. நகர் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் விற்றுது உரைத்தல் ஒருவது கூறல் இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய 5 அப்பொருண்மையில் நேர்பா அப்படிங்கிறது நன்னூல். இது சுட்டு மறை நேர் இது 3 வெளிப்படையாக வரும். வெளிப்படையான விடைகள். அதுக்கப்புறம் அடுத்த 5 குறிப்பு விடைகள். இந்த 5 என்னென்னு பார்த்தா ஏவல் விடை, வினா ஏதல் வினவுதல் விடை, உற்றுது உரைத்தல் ஒருவது இனவல் விடை, இதெல்லாம் குறிப்பு விடைகள். அதுக்கடுத்து
சுட்டு விடைக்குன்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. கடைத்தெரு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இப்பக்கத்தில் உள்ளதுன்னா சுட்டு விடை. மறை விடைனா கடைக்கு போவாயேன்னா போக மாட்டேன் அப்படின்னா அது வந்து மறை விடை. நேர் விடைனா கடைக்கு போவாயேன்னா போவேன் அப்படின்னா நேர் விடை. ஏவல் விடை இது செய்வாயேன்னா செய், நீயே செய் அப்படின்னா ஏவல் விடை. அதுக்கடுத்து வினாவிதர் வினவுதல்னா என்னுடன் ஊருக்கு வருவாயானா வராமல் இருப்பேனா அப்படின்னா அது வினாவிதர் வினவுதல். உற்றுது உரைத்தல்னா விளையாட இல்லையா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்குது அப்படின்னு உற்றுது உரைத்தல். உருவது குரல் நீ விளையாடவில்லையானா கால் வலிக்கும் அப்படின்னு உருவது குரல். இந்த மொழி விட உனக்கு கதை எழுத தெரியுமானா இல்லை கட்டுரை எழுத தெரியுங்கிறது இந்த மொழி விடை. இப்போ பொருட்கொள்னா செய்யுளில் சொற்கள் பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருட்கள் சொல்லுவாங்க. பொருட்கள் எட்டுன்னு சொன்னோம்ல, ஆர்டரியல் பொருட்கள், மொழிமாற்று பொருட்கள், நிரநிலை பொருட்கள், விருப்பூட்டு பொருட்கள், தாப்பிச்சை பொருட்கள், அடிமறி பாப்பு பொருட்கள், கொண்டு பொருட்கள், அடிமறி மாற்று பொருட்கள் அப்படின்னு பொருட்கள் வந்து 8 வகை பொருட்கள் இருக்குது. அதில் வந்து இதில் பால் வரி கேட்கலாம். ஆர்டரியல் பொருட்கள் என்னென்னா பாடலுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஆர்டரியல் போக்க போல நேராக பொருள் கொள்கிற மாதிரி அமைஞ்சு அது ஆர்டரியல் பொருட்கள் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி தேர்தல் நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே அப்படி சிவக சிந்தாமணி பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன பொருட்கள்னு கேட்கலாம். ஆர்டினரி பொருட்கள். அக்கடும் அற்றிய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் அஃது ஆற்று புனலே. இந்த வரி கொடுத்து என்ன நூல் இடப்பட்டிருக்கு கேட்கலாம். நன்னூலில் இடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அற்றிய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் அஃது டேஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆற்று புனலை. இந்த வரியை கொடுத்து இது எந்த பற்றி சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஆற்றல் பொருட்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ நிரல் நிறை பொருட்கள் 2 வகையாக இருக்குது. ஒரு செயலின் சொற்கள் முறை விலகாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கள் சொல்லுவாங்க. இது முறை நிரல்நிறை பொருட்கள், எதிர் நிரல்நிறை பொருட்கள் 2 வகையாக இருக்குது. முறை நிரல்நிறை பொருட்கள்னா செயலில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்கள் அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கு பயனிலையும் அதை வரிசைப்படி நிறுத்தி பொருள் கொள்வதில் வந்து முரல் நிறை பொருட்கள். இதுக்கு எடுத்துக்கிட்டு அன்பு மரணம் உடைத்தாயும் எழுவாக்கி பண்பு பயனும் அது அப்படிங்கிற பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இல்லை எக்ஸாம்பிள் வந்து இதை மேக்ஸிமம் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன பொருட்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் எதிர் நிலை பொருட்கள் செய்தி எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் தைநிலையை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்வது எதிர் நிலை பொருட்கள் சொல்லுவாங்க. இளங்கோடு மக்கள் அணையர் இலகுநூல் கற்றோடு இணையவர் அப்படிங்கிற திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பொருட்கள் கேட்டால் எதிர் நிலை பொருட்கள். தொண்டுக்கூட்டு பொருட்கள் என்னென்னா ஒரு செயலில் பல அடிகள் சிதறி கிடந்து சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு போட்டு பொருட்கள். ஆழத்து மேலே குவலை கொடுத்துள்ள வாளின் நெடிய குரங்கு. இந்த பாடல் வந்து வயலாத ஒரு உரை. இது எதுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்கலாம். கொண்டு கூட்டு பொருட்களுக்கு எக்ஸாம்பிள். ஆப்படி பலவீனும் கோட்புடை மொழிகளை ஏப்புலி இசைப்பது டேஸ் அப்படின்னு கேட்கலாம். கொண்டு கூட்டு பொருட்கள். ஏப்படி பலவீனம் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டை அப்படிங்கிற மாதிரி எந்த நூல் இடப்பட்டிருக்குன்னா நன்னூல். இந்த பாடல் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டால் கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கற்கை நன்றை கற்கை நன்றை பிச்சை பீடும் கற்கிறேன் இந்த பாடலை சொன்னது வெற்றி வேர்க்கை. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சியல சிலப்பதிகாரம் என்றோரும் அணியாரம் படைத்த தமிழ்நாடு. இந்த வரி யார் சொன்னாரா? பாரதியார். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டூர் பண்ணினால் நீதி நூல் திரட்டியே. இந்த பாடல் வந்து பாரதிதாசன். எதை வச்சிருக்கான யாழிசை? கலைசூழ் அறிவோம் எம்புலம் சின்னம் ஆய்வேடு இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். சிம்பலிசம்னா குறியீட்டியல். சிறந்த சிறுகதைகள் 13 தமிழ் வள்ளியக்கரன் எழுதியிருக்காரு. குட்டி இளவரசர் வந்து ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி வந்து MP அகிலா. யார் யார் என்ன எழுதியிருக்காங்க பார்த்துக்கோங்க. நம்ம இதுலேருந்து இந்த நடத்துலேருந்து ஒரு 5 கொஸ்டினை கேட்டுருவோம். அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல் கொஸ்டின். என்னிடம் கோவிலுக்கு வருவாயா என்று கேட்ட வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்பது என்ன பொருள்? என்ன வினா? நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின். அன்பு வரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது. இது என்ன பொருட்கோள்? வினா விடை மற்றும் பொருட்கோள்
எத்தனை வகைப்படும்? 4வது கொஸ்டின், கமலாலயனுடைய இயற்பெயர் என்ன? ராகுல் கிருத்யாயன் என்பவர் மல்காயிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எங்கிருந்து எழுதினார்? எந்த மொழியில் எழுதினார்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.